கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதுதான் நம்முடைய வேப்பேரி தமிழ் பாப்டிஸ்ட் ஆலயத்தின் 116வது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதற்கு பிற்பாடு ஐக்கியத்திலிருந்து ஆராதனை நடைபெறும். அதற்கு பிற்பாடு சேர்ப்பின் பண்டிகை நடைபெறும். அதற்கு பிற்பாடு அன்பின் விருது நடைபெறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் முகங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் பாடிய விசேஷித்த பாடல் கேட்டு நான் மிகவும் மகிழ்ந்திருக்கிறேன். எனக்கு ஒரு புத்துயிரை உங்களுடைய பாடல்கள் கொடுத்திருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 116 வருஷம் ஒரு ஆலயம் நிற்குது அப்படின்னா இது ஒரு அதிசயம். 116 வருஷமா தேவன் இந்த ஆலயத்தை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். 1908ஆம் ஆண்டிலே கட்டப்பட்ட இந்த ஆலயம் இந்நாள் வரை அற்புதமாக அதிசயமாக தேவனுடைய கிருபையினாலே இங்கே இந்த ஆலயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் மகிமைப்படுவராக. இந்த ஆலயத்திலே கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். இந்த ஆலயத்திலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஏராளமான மக்கள். அதாவது சர்ச் ஆஃப் சவுத் இந்தியாவில் வைஸ் பிஷப்பாக பணியாற்றியவர், 3000 சபைக்கு ஒரு அதிக பணியாற்றியவர். இந்த சபையிலே ஞானஸ்நானம் பெற்றவர். இந்த சபையிலே ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனையோ பெரிய பெரிய சபைகளிலே இன்றைக்கு போதகர்களாக, பெரிய ஊழியக்காரர்களாக உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். ஆக நம்ம சபையை சாதாரணமாக நீங்கள் நினைக்கக்கூடாது. இங்கிருந்து எழுந்தி போய் உலகத்தை கலக்கின ஊழியக்காரர்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். அதே சமயத்தில் கர்த்தருக்கு நல்ல சாட்சிகளாக இந்த சபை தூண்களாக இருந்து அநேகர் கர்த்தருக்குள் மறித்து விட்டார்கள். அவர்களெல்லாம் நான் நினைத்து பார்க்கின்றேன். அவர்களெல்லாம் இந்த ஆலயத்துக்கு ஆற்றிய பணி ஒப்பு உயர்வற்றது. சிறந்த பணியினை இந்த ஆலயத்துக்கு அவர்கள் செய்தார்கள் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. மறித்து போன ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் விசுவாசிகளையும் இந்த ஆலயத்தின் அங்கத்தினர்களையும் நான் நினைவு கர்த்தரை துதிக்கிறேன். எனக்கு முன்பாக பணியாற்றிய அநேக ஊழியக்காரர்கள், மிஷனரிமார்கள், அவர்களையெல்லாம் இந்த நன்னாளில் நினைவு கொண்டு நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த ஆலயம் கட்டப்பட்டதனுடைய நோக்கம் தேவன் மகிமைப்பட வேண்டும், தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தான் இந்த ஆலயம் கட்டப்பட்டது. அதை தவிர இந்த ஆலயத்துக்கு வேறொரு நோக்கம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஒரே நோக்கம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அதற்காக இந்த ஆலயம் கட்டப்பட்டது. இங்கே 116 வருஷமாக இந்த ஆலயம் மிக சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. அநேக ஆயிரங்களுக்கு இந்த ஆலயம் ஆசீர்வாதமாக இருந்து கொண்டு இருக்கிறது. நான் தெருவில் நின்று பார்க்கும் பொழுது புறஜாதி மக்கள், கர்த்தரை அறியாதவர்கள், இஸ்லாமியர், இந்துக்கள், நிறைய வேலைக்கு ஜெயின் மதத்தை பின்பற்றுவது இந்த ஆலயத்தை பார்த்த உடனே கார்ல போனாக்க நின்று கும்பிட்டு தான் போவாங்க, பைக்ல போனாக்க பைக்ல போய்கிட்டே கும்பிடுவாங்க, சைக்கிள்ல போறவங்க சைக்கிள்ல போயின்னு கும்பிடுவாங்க, நடந்து போறவங்க நின்று கும்பிட்டு போவாங்க. எனக்கே பார்க்க பயமா இருக்கும். அவங்க கும்பிடுவாங்க. The way how they worship the Lord, Gentiles who do not know the Lord properly, கர்த்தரை சரியா புரியாத மக்கள் கூட இந்த ஆலயத்தில் அவர்கள் நின்று ஆலயத்தை பார்த்து தொழுது கொண்டு போவார்கள். நாம் மாத்திரம்தான் தொழுகிறோம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி அல்லவே அல்ல. ஒரு நாள் அந்த ஆலயத்தின் வெளியே நின்று பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 100 பேராவது இந்த ஆலயத்தை கும்பிடாம இதை தாண்டி போக மாட்டாங்க. கார் வேகமாக சட்டு இந்த ஆலயத்தை பார்த்து ஸ்லோ பண்ணி அப்படி ஆலயத்தை பார்த்து வளர்ந்துறாங்க. இதுதான் ஆலயத்துக்கு இருந்த அந்த மகிமை என்பது கொஞ்சம் பிரச்சனையே இல்லை. சரி, நாம் தேவனுடைய வார்த்தையை பார்ப்போம். முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல போவது, தேவனுடைய ஆலயத்துக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறது.
வெளியே எழுதியிருப்பார்கள். வேப்பேரி தமிழ் பாப்டிஸ்ட் ஆலயம். நிறைய பேர் சபை என்கிற வேர்டை தான் நிறைய சொல்றாங்க. 1908 ஆண்டிலே வாழ்ந்த பரிசுத்தவான்கள் தமிழிலே அவர்கள் மிகவும் புலமை பெற்றவர்களாக இருந்தார்கள். புலமை பெற்ற அவர்கள் இந்த ஆலயத்தை எப்படி அழைப்பது என்று சொல்லி அவர்கள் தமிழ் இலக்கியத்தை அதிகம் படித்து ஆலயம் என்று இருப்பதுதான் சரி என்று அவர்கள் கணித்து வேப்பேரி தமிழ் பாப்டிஸ்ட் ஆலயம் என்று அவர்கள் கல்வெட்டுகளை அவர்களுக்கு குறித்தார்கள். அருமையானவர்களே, இது முதலாவது பெயர் தேவனுடைய சபைக்கு இருக்கிற பெயர் தேவனுடைய ஆலயம். சாலமோன் கட்டின ஆலயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? நீங்க பைபிள்ல படிக்கலாம். இது தேவனுடைய ஆலயம். முதல் பேர் தேவனுடைய ஆலயம். இரண்டாவது பேர் சபைக்கு தேவனுடைய சபை. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், தேவனுடைய சபையை நீ பத்திரமாக பார்த்துக்கொள், உபதேசம் பண்ணு, அதுக்கு தேவைகளை நீ சந்தி, அதுக்காக நீ எல்லா தியாகத்தையும் செய். இது தேவனுடைய சபை, உன்னுடைய சபை அல்ல என்று சொல்லி அவர் அறிவுரை சொல்லி எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 1 பேதுரு 2:5 நாம் பார்க்கும் பொழுது இது தேவனுடைய மாளிகை என்று சொல்லுகிறார். என்னது? கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய சபை. அடுத்தபடியாக இதுக்கு வருகிற 3வது பெயர் கர்த்தருடைய ஆவிக்குரிய மாளிகை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பிரதமர் அவர்கள் ஒரு பாடல் பாடியிருப்பார், ராஜா மாளிகை காத்திருப்பே, ராஜா மாளிகை காத்திருப்பேன், துயரம் மறந்திருப்பேன் அப்படின்னு ஒரு அழகான பாடலை பாடியிருக்கிறார். ஆகவே இது ராஜாவின் மாளிகை. எப்பவுமே தேவனுடைய சபைன்னு சொன்னாலும் சந்தோஷம், தேவனுடைய ஆலயம் சொன்னாலும் சந்தோஷம். தேவனுடைய ஆவிக்குரிய மாளிகை, அவருடைய பேலஸ் இது, கர்த்தருடைய மாளிகை இது. இது மனுஷனுடைய மாளிகை இல்லை, தேவனுடைய மாளிகை. அதை நாம் மறந்து போகக்கூடாது. மாளிகை என்று சொன்னால் பெரிய ஒரு பிரமாதமான ஒரு இடத்துக்கு பெயர் தான் பேலஸ் என்று சொல்றாங்க. அரண்மனை, அதுக்குதான் பேலஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிரபுக்கள் வாழ்கின்ற லைக் தட். இது கர்த்தருடைய பேலஸ், இங்கே கர்த்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இது தேவனுடைய ஆவிக்குரிய மாளிகை என்று பேதுரு எழுதுகிறார். பவுல் கொரிந்தியருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். சபைக்கு வரும்பொழுது இது தேவனுடைய மாளிகை என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம் என்று சொல்லிக் கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது பவுல் விசுவாசிகளுக்கு நிருபத்தில் எழுதுகிறார், தேவனுடைய சபை தேவனுடைய பண்ணை என்று அழைக்கிறார். தேவன் விவசாயம் செய்கின்ற இடம். தேவனால் அங்கே விதைகள் விதைக்கப்படும், விதைகள் முளைக்கும், மரங்கள் வளரும், விருட்சங்கள் கனிகளை கொடுக்கும். ஆகவே தேவனுடைய சபை தேவனுடைய பண்ணை என்று விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நாம் பார்க்கும்பொழுது பவுல் அப்போஸ்தலன் 20ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் வசனம் 29வது வசனம் 1 பேதுரு 5:2-3 சொல்றார், தேவனுடைய சபை ஒன்றும் இல்லை, அது தேவனுடைய மந்தை என்று சொல்லுகிறார். இது தேவனுடைய தொழுவம். நாம் இங்கே உட்கார்ந்து இருக்கிற அனைவரும் தேவனுடைய மந்தைகள். நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகளை ஆடுகளுக்காக நான் கவலைப்படுகிறேன். நான் என் ஆடுகளை அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துவேன். என் ஆடுகளை நான் புல்லுள்ள
புல்லுள்ள இடங்களிலே மேய்ப்பேன். என் ஆடுகளுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் பின்தொடரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் அனைவரும் கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார், ஜீவனை கொடுத்த மேய்ப்பனாக இருக்கிறார். நாம் அனைவரும் தேவனுடைய மந்தையா இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய மந்தையா இருக்கிறோம். தேவன் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். மந்தையை மேய்ப்பது போல கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆக திருச்சபை என்பது தேவனுடைய மந்தை, திருச்சபை என்பது தேவனுடைய தொழுவம் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அருமையான 7வது பார்க்கும் பொழுது திருச்சபைக்கு 7வது பெயர் கிறிஸ்துவனுடைய சரீரம். கிறிஸ்து நமக்கு அகில உலக சபைக்கு சிரசா இருக்கிறார், தலையா இருக்கிறார். நாம் அவருடைய சரீரமா இருக்கிறோம். நாம் செயல்பட வேண்டும். கிறிஸ்து தலையா இருந்து நம்மை வழி நடத்துவார். சரீரத்தை டைரக்ட் பண்ணுவது எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சொல்றாங்க. கேட்டுருக்கீங்களா அந்த பழமொழி? எஞ்சான் உடம்பு, இந்த 6 அடி உடம்புக்கு சிரசு தான் பிரதானம். சிரசுல இருக்க அந்த பிரெயின் தான் இந்த உடல் முழுதையும் நடக்குது. அது மாதிரி கிறிஸ்து தலையா இருக்கிறார். அகில உலக சபை எல்லாம் சேர்ந்து அவருடைய சரீரமாய் இருக்கிறது. ஆகவேதான் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் அவைகள். எவ்வளவு பெரிய ஒரு உறவு நமக்கும் தேவனுக்கும், எவ்வளவு பெரிய ஒற்றுமை. நான் தேவனுடைய சரீரத்தின் ஒரு அவயமாக தான் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஊழியம் செய்தால் அவர் தேவனுடைய அவயமாய் ஊழியம் செய்கிறார். ஒரு இங்கே பாட்டுகள் நிறைய பேர் பாடுறீங்க. நீங்கள் எல்லாம் தேவனுடைய அவயமாக இந்த உலகத்தில் தேவனை பாடுகிறீர்கள். இதெல்லாம் நாம் தேவனுடைய சரீரமாய் இருக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இறுதியாக 8வதாக திருச்சபைக்கு பேர் என்ன தெரியுமா? மணவாட்டி சபை. அல்லேலூயா, அழகா இருக்குல்ல? மணவாட்டி சபை. ஏசியா நம்முடைய ஆத்ம மணவாளர். நாம யாரு? அவருடைய மணவாட்டி. இயேசு கிறிஸ்து மணவாளன் வரப்போகிறார். மணவாட்டி எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து வரும்போது, மணவாளன் வரும்போது, மணவாட்டியாக திருச்சபை அவர் என்ன பண்றாரு? எடுத்துக்கொள்வார். ஆட்டுக்குட்டியின் கல்யாணம் நடைபெறும். அது பரலோக ராஜ்யத்திலே நாம் அதையெல்லாம் கட்டாயம் பார்க்க போகிறோம். ஆக நாம் திருச்சபை என்பது, அகில உலக திருச்சபை என்பது ஆண்டவருடைய மனவாட்டியாக இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளிலே புரிந்து கொள்ள வேண்டும், உணர வேண்டும். நாம் தேவனுடைய மனவாட்டிகளாய் நாம் இருக்கிறோம். ஆகவே அவருக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனவாட்டியும் மனவாளருக்கு உண்மையாக இருக்கணும். அதான் மெயின். She should be faithful to her husband. Otherwise she is not a wife. Every wife should be faithful to her husband. அப்ப நம்ம மனவாளருக்கு நாம் எப்படி இருக்கணும்? உண்மையும் உத்தமமா இருக்கணும். ஆண்டவர் கடைசி நாள்ல என்ன சொல்லுவாரு? சபையை பார்த்து, நல்லது உண்மையும் உத்தமமுள்ள என் ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி அப்படின்னு சந்தோஷத்தை ஆண்டவர் பரலோகத்திலே கொடுப்பார். நாம ஆண்டவருக்கு உண்மை உத்தமமாக ஊழியம் செய்யணும் என்பதை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வரலாற்றை நாம் படித்து பார்க்கும் பொழுது எல்லா மதத்திலையும் ராஜாக்கள் தான் ஆலயத்தை கட்டுவார்கள். நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நான் அந்த ஹிஸ்டரி எல்லாம் சொன்னா நல்லா இருக்காது. ஆனா எல்லா மதம், ஆல் ரிலீஜன், ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? நம்ம இப்ப இருக்க பிரைம் மினிஸ்டர் அவங்க ரிலீஜனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினார். விக்கிரகத்தை பெரிய ஆலயத்தை டெல்லியில கட்டினார். பார்க்கும்போது வரலாற்றை படித்து பார்க்கும் பொழுது புகழ்பெற்ற ராஜாக்கள், இஸ்லாமிக் கிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க தெய்வத்துக்கு ஆலயத்தை கட்டினாங்க. அதே மாதிரி முதல்ல தேவனுக்கு ஆலயத்தை கட்டினவர் யாருன்னா, ஆசைப்பட்டவர் ராஜா. தாவீது ராஜா தான் ஆசைப்பட்டார். ஆனா ஆசை நிறைவேற்றான்னா நிறைவேற்ற. அவர் போய் சொல்றாரு, ஆண்டவரே, ஐ லவ் யூ வெரி மச், நான் ரொம்ப நேசிக்கிறேன்.
என்னுடைய கடைசி நாட்கள் வந்து விட்டது, ஒரு சமயம் நான் மறித்து போகலாம், 120 வயசை கடந்து விட்டேன், எனக்கு ஒரே ஒரு ஆசை, கூடாரத்திலே உங்களுடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது, ஆராதனை கூடாரத்திலே நடந்து கொண்டிருக்கிறது, ஆசரிப்பு கூடாரத்திலே, இதை நான் விரும்பவில்லை, உலக புகழ் பெற்ற ஒரு ஆலயத்தை நான் கட்ட விரும்புகிறேன், எனக்கு உங்களுடைய அனுமதி வேண்டும் என்று போய் ஜெபிப்பார். ஏன்னா அவர் கர்த்தருடைய ஆராதனை செய்து அந்த ஆராதனை செய்கிற ஆசிரியர் கூடாரம் அதையெல்லாம் மிகவும் அதிகமாக நேசித்தவர் தாவீது. ஆண்டவரை கேட்கும்போது ஆண்டவர் அவருக்கு தரிசனமாய் சொன்னாரு, நீ ஒரு ராஜா, நிறைய யுத்தம் பண்ணியிருக்கிற, உன் கையில் நிறைய ரத்தம் செஞ்சிருக்குது, உன் கையால எனக்கு ஆலை கட்டக்கூடாது, நீ சிந்தாத ரத்தமே இல்லை, உன் கையில் தான் ரத்தங்கள் படிச்சிருக்குது, ஒரு பக்கம் மீதியானவர்களோட யுத்தம், பெலிஸ்தரோட யுத்தம், யுத்தம் யுத்தம் ரத்தம் யுத்தம். ஆகவே you are not fit to build a temple for me. அப்படியே சொல்றாரு, எனக்கு என்ன கோயில் கட்டுறீங்க, நான் வானாதி வானமுள்ளா தேவன், எனக்கு எப்பேற்பட்ட ஆலயத்தை நீங்க கட்டுறீங்கன்னு கேள்வி கேட்டுட்டு தாவீதுக்கு ரோட்ல கல்லுங்க குளிச்சு வச்சிருப்போம், அந்த மாதிரி பொண்ணு வெள்ளியும் மரமும் ஆலயத்தை கட்டணும் தாவீது ஆசையா சம்பாதிச்சு வச்சிருந்தார். பைபிள் சொல்றது கற்புயர்வு போல பொண்ணு வெள்ளியும் மரமும் அழியாத மரம், தண்ணியும் அடியும் எந்த பூச்சி அடிக்காத அப்பேற்பட்ட விலை மதிக்க முடியாத மரங்கள் கற்கண்ட வச்சிருந்தோம். கற்க சொன்னோம், ஐ டோன்ட் லைக் யூ, நீ என் இதயத்துக்கு ஏற்றவன், என் சித்தத்தை செய்ததெல்லாம் உண்மை, ஆனா என் ஆலயம் நீ கட்டக்கூடாது, உன் கர்ப்ப பிறப்பாகிய சாலமோன் கட்டுவான். சாலமோன் பார்த்தீங்கன்னா அன்றைய உலகத்திலே புகழ்பெற்ற ராஜா, டாப் ஒன் கேட்டீங்கன்னா புகழ்பெற்ற ராஜா. அவனை போல ஞானத்துல முந்தியாக இருந்ததில்லை, பிந்தியாக இருக்க போறதில்லை அன்றைய உலகத்துலன்னு சொன்னான் கர்த்தர். அதே மாதிரி அவன் ஞானமுள்ள மனிதனா இருந்து சிங்காசனத்தை கட்டினா தேவனுக்கு அன்றைய உலக புகழ் பெற்ற ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை அவன் கட்டினான். மோஸ்ட் ஆஃப் த ஆர்டிகல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கோல்டுலே கட்டணும், உள்ள ஒவ்வொரு பார்க்கும் கோல்டுல இருந்தது. அடுத்து வெள்ளியில கட்டணும், கற்கள் விலை மதிக்க முடியாத கற்கள் மரங்கள் எந்தெந்த ஊர்ல இருந்து அவன் கொண்டு வந்து அந்த ஆலயத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் கட்டின ஆலயத்துல கர்த்தருடைய மேகங்கள் வந்து இறங்குச்சான். கர்த்தர் வந்து அவன் கட்டின ஆலயத்தை பார்த்த உலகம் முழுவதும் இருந்து ராஜாக்கள் கிரேட் பீப்புள் they came to see the temple. பெரிய பெரிய ராஜாக்கள்லாம் பல தேசத்துல இருந்து, எத்தியோப்பியா நிறைய நாட்டில இருந்து வந்து அந்த ஆலயத்தின் அழகை பார்த்து ரசித்தார்கள், அங்கு தேவனை தொழுது கொண்டார்கள். அவங்க தேவனை அறியாதவர்கள், ஆனால் அந்த ஆலயத்தை பார்க்கும் பொழுது அந்த தேவ பிரசன்னம் அங்கே நிறைந்திருக்கிறதை உணர்ந்து பல விதமான மதத்தை சேர்ந்த ராஜாக்கள் சாலமோன் கட்டின தேவாலயத்தை பார்த்து புகழ்ந்து தேவனை புகழ்ந்து தொழுது கொண்டு சாலமோனையும் பாராட்டினார்கள். அருமையானவர்களை, இப்பேற்பட்ட தேவாலயங்கள் எல்லாம் அந்த நாட்களிலே புகழ்பெற்ற ராஜாக்கள் தான் கட்டப்பட்டது. அது என்னன்னு தெரியல, கடவுளுக்கு ஆலயம் கட்டினா ஃபர்ஸ்ட் கிங்ஸ் தான் வராங்க. எந்த சரித்திரத்தை பார்த்தாலும் ராஜா வந்து தான் கட்டுவாரு. நம்ம தமிழ்நாட்டில் வரலாற்றம் பார்த்தீங்கன்னா கிங்ஸ் தான் டெம்பிள் கட்டுவாங்க. அதே மாதிரி பைபிள்லையும் முதல்ல கர்த்தருக்கு தேவாலயம் கட்டின முதல் மனிதன் the great king Solomon. முதல்ல அவர்தான் தேவனுக்கு தேவாலயத்தை கட்டினார். ஆனால் அப்பேற்பட்ட உலக புகழ் பெற்ற அந்த தேவாலயம் யுத்தம் நடக்கும் பொழுது பெரிய வார் நடக்குது. அந்த வார் அந்த தேவாலயத்தை கொள்ளையடித்தார்கள். அதுல எல்லாமே கோல்டு தான், எல்லா ரிசோர்ஸும் கோல்டு தான். அந்த ஆலயத்தை கொள்ளையடித்தார்கள், சூறையாடினார்கள். அது மாத்திரமல்ல, தேவாலயத்தை ஒத்திட்டாங்க, சுட்டரிச்சுட்டு போயிட்டாங்க. தட் வாஸ் டோட்டலி டெஸ்ட்ராய்டு சொல்லி நம்ம பார்க்கணும். மறுபடியும் மீண்டும் ஒரு ராஜா வருகிறார். அந்த ராஜா பேர் வந்து கோரேஸ். கோரேஸ் என்று சொன்னால் சூரியன் என்று அர்த்தம். கோரேஸ் மீன்ஸ் சன், சூரியன், ஒளி கொடுக்கிற சூரியன் என்று அர்த்தம். கர்த்தர் சொல்றோம். அந்த
சாதாரண ராஜா இல்ல, அவன் பல நாடுகள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளை ஆண்ட மாபெரும் தி கிரேட் கிங் கோரேஸ் ராஜா வருகிறார். அவர் வந்து மீண்டும் என்ன பண்றாருன்னா, கர்த்தர் அவனை ஏவுறார். என் ஆலயத்தை கட்டு, என் ஆலயம் தீக்கிரையாகி விட்டது, சுட்டரிக்கப்பட்டது, அது மண்மேலாகி விட்டது, நீ என்னுடைய ஆலயத்தை கட்டு என்று சொல்லும் பொழுது ராஜாவே நெகோமியா எஸ்ரா எல்லாரையும் கூப்பிட்டு நீங்க போய் எருசலேம்ல என்ன பண்ணுங்க, விடுதலை கொடுத்தாங்க. எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தாங்க. சிறைப்பட்டிருந்த எல்லா தூதர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் விடுதலை கொடுத்தாங்க. கர்த்தர் விடுதலை கொடுக்க சொன்னாங்க. பொண்ணு, வெள்ளி, பணம் என்ன கேட்கறீங்க எல்லாத்தையும் கொடுத்தாங்க. கொடுத்த பிற்பாடு மீண்டும் தேவனுடைய ஆலயம் கட்டப்படுகிறது. அதாவது தேவனுடைய ஆலயம் பல போராட்டத்தின் மத்தியில் தான் கட்டப்பட்டது. யாரும் ஈஸியா தேவாலயத்தை கட்டினது கிடையாது. உங்களுக்கு வரலாறு தெரியாது. ஒவ்வொரு ஆலயத்துக்கு பின்னாடி ஒவ்வொரு ஹிஸ்டரி இருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் தேவாலயத்தை கட்டினாங்க. எதிரிங்க வந்து தேவாலயத்தை கட்டாம தடுப்பாங்க. அப்பெல்லாம் கர்த்தர் அவங்களோட இருந்து, தேவ மனிதர்களோடு இருந்து, பரிசுத்தவான்களோடு இருந்து அவர்களோடு இருந்து அவங்க எதிரிகளோடு யுத்தம் பண்ணி அவங்களுக்கு ஜெயம் கொடுத்து தேவாலயத்தை அவர் கட்ட வச்சார். மீண்டும் சாலமோன் கட்டின தேவாலயம் எழுதி பிரகாசித்தது என்று நாம் வரலாற்றிலே படிக்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி தரிசனம் பார்க்கின்றார். பரலோகத்திலே தேவன் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை வீற்றிருக்கிறார். பரலோகத்தில் இருக்க தூதரெல்லாம் பரிசுத்தர்கள் எல்லாம் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு பெயர் ஏசாயா தரிசனம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பெயர் என்னவென்றால் சேனைகளின் கர்த்தர். வானம் திறந்திருக்கிறது, உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே கர்த்தர் வீற்றிருக்கிறார். சேராபீன்கள் சிங்காசனத்துக்கு மேலே கர்த்தருடைய அந்த சிங்காசனத்தை சூழ பறந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று எல்லாரும் அவரை பாடி துதிச்சு அவரை மகிமைப்படுத்தும் போது தேவாலயத்திலே அவருடைய வஸ்திரங்களால் நிறைந்திருந்தது என்று சொல்கிறார். பரலோகத்திலே தேவனை துதிக்கிறார்கள். ஆனால் பூமியில இருக்கிற அந்த தேவாலயத்திலே அவருடைய பிரசன்னம், அவருடைய வஸ்திரங்கள் நிரம்பி வடிந்தது என்று பார்க்கிறோம். தேவனுடைய ஆலயத்தில் இருந்து ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய சத்தத்தை கேட்டான். தேவன் அவனோடு கூட பேசினார். தேவன் முகமுகமாக அவனோடு கூட பேசினார். நான் யாரை அனுப்புவேன், யார் எனது காரியமாக போவார் அப்படின்னு பேசும்போது ஏசாயா தீர்க்கதரிசி தன்னை தேவனுக்கு அர்ப்பணிக்கின்றார். ஏன் சொல்லுகிறேன் என்றால், தேவன் ஆலயத்தை கட்டிவிட்டு சும்மா இருப்பதில்லை. தேவனுடைய ஆலயத்திலிருந்து அவர் பேசுகிறார். யாரோடு பேசினார்? மிகவும் புகழ்பெற்ற தி கிரேட் ப்ராஃபட், மிகவும் புகழ்பெற்ற மிகவும் பெரிய தீர்க்கதரிசியாக ஏசாயா தீர்க்கதரிசியோடு தேவாலயத்தில் இருக்கும்போது தான் அவனுக்கு தரிசனம் கிடைச்சது. அவனோடு கூட பேசினார். தேவாலயத்தில் போன அனைவர் தேவனை தரிசனம் பார்த்திருக்காங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்காங்க. தேவனுடைய ஆலயங்கள் சாதாரண ஒரு சமயம் நான் பேசும்பொழுது நீங்கள் என்னை பார்க்கலாம், ஆனால் உங்களோட பேசுகிறவர் தேவன். உங்களோட கூட முகமுகமாய் பேசுவார், இதயத்தோடு இதயமாய் பேசுவார். எப்படி அன்னைக்கு சாலமோன் கட்டின தேவாலயத்தில் இருந்து பரலோகத்திலிருந்து தேவன் ஏசாயா தீர்க்கதரிசியோட பேசினார். அப்படி இன்றைக்கும் இந்த ஆலயத்திலிருந்து தேவன் உங்களோடு கூட அவர் பேசுவார். இங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ஏசாயா ஒரு சமயம் 66ஆம் அதிகாரத்திலே தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை குறைக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய சத்தம் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டது என்று சொல்கிறார். கர்த்தருடைய சத்தம் எங்கிருந்துமே வராது, தேவனுடைய ஆலயத்திலிருந்து தான் வரும். அது எல்லாரும் வரும். இங்க வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன், கற்பவன் கல்லாதவன் அதெல்லாம் கிடையாது. எல்லாரும் தேவனுடைய மந்தை, தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர். எல்லாருக்கும் கர்த்தருடைய அந்த சத்தம் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டது வரும்.
அருமையான தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்கணும்னா தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும். கேட்டீங்கன்னா தேவனுடைய ஆலயத்துக்கு போவாம நீங்க எங்க போனாலும் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. எனக்கு தெரியும் நான் பேசுறது யாரோ ஒருவருக்காக பேசுகிறேன் என்பது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா தேவன் பேசுகிறார். தேவன் சொல்றார், பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களின் உலகத்தில் இருக்கிறவங்க உங்களில் இருக்கிறவர் பெரியவர், அவர் பேசுவார், நீங்க கவலைப்படாதீங்கிறார். ஆகவே ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது அழகாக சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயத்திலிருந்து தேவனுடைய சத்தம் புறப்பட்டு போனது. அல்லேலூயா. ஆனால் என் வசனம் இருந்தாவா இருந்தாது, நான் விரும்பினதை செய்யும். சில பேரை அது குணமாக்கும், சில பேரை கண்களை தெளிவிக்கும், சில பேரைகளை ஞானமாக்கும், சில பேரை உயிர்ப்பிக்கும், சில பேருக்கு ஆறுதல் கொடுக்கும், சில பேரை அது கண்களை திறக்கும், சில பேருக்கு அது புது வாழ்வளிக்கும். கர்த்தருடைய சத்தம் அவ்வளவு வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்பது கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அருமையானவர்களே, நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தரிசனம் பார்க்கலாம். நீங்க உண்மையா உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு தரிசனம், பரலோக தரிசனத்தை நீங்க பார்க்க முடியும். நாம பைபிள்ல படிக்கும் போது எலிசபெத்து சகரியா ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி மனைவி மலைவி கல்யாணம் ஆகி கணவன் கல்வி ஆகிற வரைக்கும் குழந்தைகள் பிறகு தாத்தா ஆகிட்டார். ஆனா தாத்தா பாஸ்டர் இல்லைங்களா, 98 வயசுல ஒரு தேவாலயத்தில் என்ன கட்டுறாரு, தூபம் காட்டினார். தூபம் காட்டின போது திடீர்னு ஜனங்கள்லாம் ஏராளமான ஜனங்கள் ஆயிரக்கணக்கில் போயிட்டு இருக்கிறாங்க, வெளியெல்லாம் நிற்கிறாங்க. இடங்கிறத இவர் தூபம் காட்டின போது நேரம் தேவதூதர் வந்து நிற்கிறார். நின்று சொல்ற சகரியாவே இருக்கிறார். இவர் பயந்துக்கிறார். தாத்தா வெளியே போட்டுருக்காங்க, வயசாகிட்ட பயணம் காரணம் வரும், பயந்துக்கிறார். இவர் பயப்படாது, உனக்கு ஒரு குமாரன் பெறுவாங்க. உடனே அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, ஐயோ நானே கழுதுறேன், 98 வயசு கழுதுறேன், எனக்கு எந்த சார் குழந்தை போறணும் தெரியாதுன்னு சொல்லிட்டார். அப்ப அவன் சொல்றான், தூதன் சொல்றான், எந்த சொல்றான், தேவாலயத்தின் வருகை இருக்கிற சொல்றான், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா, நான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிற்கிற பிரதான தூதன். ரெண்டாவது, நானா உங்ககிட்ட வரல, தேவன் என்ன உங்ககிட்ட அனுப்பினார். மூணாவது, உங்ககிட்ட ஒரு பறக்க போற குழந்தை, அது அதிசயமான குழந்தை, அநேகரை நீதிக்கு திரும்ப போற குழந்தை, கர்த்தருடைய வருகைக்கு முன்னால வழியை ஆயத்தம் பண்ண குழந்தை. அந்த நற்செய்தியை உங்களுக்கு சொல்ல வந்தேன். அவனுக்கு நீ யோவான்னு பேர் வைக்கணும், ஆனா நான் சொன்னதை நீ விசுவாசிக்கல, அதனால இந்த குழந்தை பேர் வரைக்கும் நீ பூமியா இருப்பன்னு சொல்லிட்டு போயிடும். கேட்டீங்களா, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும்னா தண்டனை கிடைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படிச்சா ஆசீர்வாதம் கிடைக்கும். இவரு பாஸ்டரா இருந்தாலும் என்ன பெரிய காரியங்களை, ஒரு பெரிய சபையை, பிரம்மாண்டமான சபையை நடத்தினாலும் அவரால் விசுவாசிக்க முடியும். ஆனா அவர் மேல தப்பில்லைங்க. 95 வயசுல நடக்கவே முடியல, ஏந்திரிக்கவே முடியல. அதுலயே அவர் பாவம் தாத்தா ஊழியர் செய்யறாரு. இப்ப வந்து கொஞ்சம் காலமெல்லாம் கல்யாணம் ஆகி 60 வருஷமா மனைவியா இருக்கா. அந்த மாதிரி ரொம்ப கழுவி 86 வயசு இருக்கும். திடீர்னு அந்த குழந்தை சொல்லணும் எப்படிங்கிறது, அதுதான் மனுஷனால கூடாதது தேவனால. எது பிறக்காது இருந்தீங்களோ அது பிறக்கும், எது கிடைக்காது இருந்தீங்களோ அது கிடைக்கும், எது நடக்காது இருந்தீங்களோ அது நடக்கும், எது செல்லாது இருந்தீங்களோ அது செல்லும், எது தோல்விங்கிறீங்களோ அது ஜெயமா மாறும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றான், கர்த்தர் பூமியாகி போயிடுவார். இப்ப வேடிக்கை பாருங்க, கொஞ்ச நேரம் குழந்தை பிறகு அவங்க குடும்பத்துல என்னன்னா பாஸ்ட் வந்து ஆசீர்வாதங்களும் ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஜனங்க முடிக்குது, ஜனங்க பாஸ்ட் ஏதாவது போச்சு, சிக்காயிட்டாரு, கை கால் ஸ்ட்ரோக் வந்துச்சு, எல்லாம் போயிருக்காங்க. இவங்க வீட்டுக்கு போய் உட்காந்து பார்த்தா பாஸ்டர் வீட்டுல உட்காந்துக்கிற குழந்தை வந்துட்டுங்க, குழந்தை அழுவு. இப்போ அவங்க சொந்தக்காரலாம் சேர்ந்து பேர் தேடுறாங்க. என்ன தேடுறாங்க? பேர் கேட்கலாம். அப்ப
விடுறாரு. மனைவி சொன்னா ஆச்சரியமா சொந்தக்காரர் ஆச்சரியம் கடைசினா அவர் சொன்னபடி யோவான்னு பேர் வச்சிருக்காங்க. கத்தர் நாவு கத்துக்கல அவிழ்த்து விடுறாரு. அவிழ்த்து விட்ட அவன் பேசினான். இந்த மாதிரி ஒரு தரிசனம் பார்த்தேன், அதை நம்பாத போயிட்டேன். கத்தர் என்ன உண்மையாக்கி போயிட்டாரு. இப்போ கத்தர் என் நாவு கட்ட அழுத்திருக்காரு. அவன் பேர் யோவான். அவன் தாயின் கற்பத்தில் இருக்கும் போதே பரிசுத்தாவியால நிறைஞ்சிருப்பான். கர்த்தருக்கு என்று அவன் பெரிய காரியங்களை என்ன பண்ணான் செய்வான் அப்படின்னு சொல்லி அந்த பார்த்த தரிசனத்தெல்லாம் சொல்றான். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். நம்பலதான் அதுக்கு ஒரு தண்டனை கர்த்தரை கொடுப்பார். நிறைய பேர் எல்லாம் சொல்வாங்க, கடைசியில் நம்ப மாட்டார். நம்பணும், விசுவாசிக்கணும். விசுவாசித்தவரே வாக்கியவதி. விசுவாசித்தால் நீ தேவனுடைய மகிமை வாய். இது எப்படி ஆகணும்னா, ஆமாம் தேவனால என்னால முடியாது. I am unable. But it is possible with God. அதான் அப்போ தேவனுடைய சத்தத்தை தேவாலயத்தில் கேட்கலாம், தேவனுடைய தரிசனத்தை பார்க்கலாம், தேவனுடைய பிரசன்னத்தை நாம உணரணும். எங்க தேவாலயத்தில் வீட்டில் உட்கார்ந்து உணர போறீங்க. வீட்டில் சண்டை போட்டு இருப்பீங்க, இல்ல டிவியை பார்த்துட்டு இருப்பீங்க, இல்ல செல்போனை பார்த்து சீக்கிரம் கூட வந்துடும். செல்போன் இப்படி பார்க்கறது இல்லையா? இப்படித்தானே பார்க்கறோம். நிறைய பேர் இப்படி நடந்தவங்க இப்ப இப்படி ஆயிட்டாங்க. ரோட்ல போகும்போது இப்படி ஆயிடுவாங்க. செல்போன் கொடுத்துட்டு எல்லாரையும் டவுட் பண்ண வச்சுக்காங்க. ஓகே, நமக்கு அது இருக்கட்டும். கர்த்தர் சொல்றோம், தேவாலயத்தில் வந்தால் கர்த்தருடைய தரிசனத்தை பார்த்தா வார்த்தையை கேட்கலாம். அப்புறமா அவருடைய பிரசன்னத்தை நாம உணரலாம். இந்த ஆறுதல் இல்லாத உலகத்தை இதுல என்ன நீங்க பார்த்துட்டீங்க? என்ன பார்த்துட்டீங்க? நீங்க ஒண்ணுமே கிடையாது. உலகத்துக்காக உயிரை விடாதீங்க. உலகத்துல ஆறுதல் கிடையாது. நான் சொல்றேன், எதுவும் நிரந்தரமா கிடையாது, ஆறுதலும் கிடையாது. நிரந்தரம் பாட்டு இருக்கு, ரொம்ப பிடிக்கும். அந்த ஒரு சென்டென்ஸ் நான் மறந்தேன். நான் சாயும் போது உன்னில் நினைப்பது, நான் சாயும் போது, நான் சாயும் போது உன் வாழ்வில் நான் சாய்வேன். அதுதான் எனக்கு நிரந்தரம் பாடுவேன். ரொம்ப அழகா நிரந்தரம் நல்லது. இந்த உலகத்துல நீங்க என்னதான் அமிர்தமே கொடுத்தாங்க, விஷத்தை தான் கொடுத்தான்னு சொல்லணும். இந்த உலகம் தான் நான் அமிர்தம் தான் கொடுக்குறீங்க. ஆனா அவன் சொல்லும் போது என்ன கொடுப்பான்? என்னத்தான் கொடுத்தான்? விஷத்தை தான் கொடுத்தாங்க. அதுதான் இந்த உலகம். உலகத்துல எங்கேயும் நமக்கு ஆறுதல் கிடையாது. தேவனிடத்தில் நமக்கு ஆறுதல் உண்டு. ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? when you pray God will comfort you. கர்த்தர் உன்னை ஆறுதல் படுத்துவார். ஜெபிக்கும் பொழுது நமக்குள்ள உலகம் புத்திக்கும் அறிவுக்கும் எட்டாத ஒரு பெரிய தெய்வ சமாதானத்தை ஆண்டவர் தருவார். தேவனை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அவரை சாதாரண பற்றி கொள்ளக்கூடாது. இந்த குரங்கு குடிக்கணும். குரங்கு எப்பவுமே எல்லா குழந்தையும் தாய் தான் தூக்கின்னு போகும். கேட்டீங்களா? சிங்கம் கூட அந்த குட்டிய பல்ல கட்சி தூக்கின்னு போய் அங்க இங்க வச்சு காப்பாற்றும் குழந்தை. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் குழந்தை தூக்காது. அது என்னது? குரங்கு. குட்டி வந்தா அவங்க அம்மாவை பிடிச்சிருந்தது. கேட்டீங்கன்னா அவருக்கு இது அது ஆச்சரியமான ஒரு எனக்கு சிரிப்பு வருது. என்னன்னா, ஒரு மரத்துல ரெண்டு மரத்து பிடிச்சா கூட அந்த குட்டி குரங்கு மாறக்கூடாது. அம்மாவுக்கு கெட்டியா பிடிச்சிடணும். அது மிஸ்ஸே ஆகாது. அதான் சொல்றோம், குரங்கு குடி பிடிக்கணும். அந்த மாதிரி நம்ம சத்துல குரங்கு குடியா பிடிச்சிக்கணும். கேட்டீங்களா? அப்படி இப்படி புரியக்கூடாது. உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் என்று தேவன் சொல்கிறார். நம்முடைய மனம் தேவனை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் மகிமைப்படுவாராக. தேவாலயத்தை பற்றி நாம் புதிய ஏற்பாட்டிலே படிக்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம், ஆண்டவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு சென்று விட்ட பிற்பாடு இந்த தேவனை இயேசப்பாவை பின்பற்றின எல்லாரும் எங்க பார்த்தோம்னா தேவாலயத்துக்கு போயிடுறாங்க. போய் என்ன
நாள்தோறும் தேவாலயத்தில் அவர்கள் தேவனை புகழ்ந்து கொண்டிருந்தார்கள். தேவனை புகழ வேண்டிய இடம், தேவனை புகழக்கூடிய இடம் எதுனா தேவாலயம். தேவாலயத்துக்கு வந்து நான் தேவனை புகழ வேண்டும். அல்லேலூயா. வீட்டுல புகழறோம், சந்தோஷம். தனி ஜபத்துல புகழறோம், சந்தோஷம். நம்ம ஆபீஸ்ல விட தேவனை புகழறோம், சந்தோஷம். ஒரு சமயம் நாம டிரைவிங் பண்ணும்போதே கத்துற புகழ்ந்து கொண்டே போகிறோம், சந்தோஷம். பட் வாட் இஸ் த ரியல் ப்ராப்பர் புகழ்தல் எங்கே? ப்ராப்பரா ஆராதனை பண்ணி அவரை பாடி துதிச்சு அவர் வார்த்தை கேட்டு அவரை புகழக்கூடிய இடம் தேவனுடைய ஆலயம். அந்த பழைய புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபை ஆரம்ப காலத்துல தினமுமே சபை திறந்து தினமுமே சபை நடத்தினாங்க. நாம வாரத்துக்கு முதல் நாள் தான் சபை நடத்தணும். ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. தினத்தோறும் அவங்க சபையை நடத்தி தேவனை புகழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. தேவாலயத்தில் தேவனை புகழும் பொழுது அவர் நம்மேல் தன்னுடைய அவர் நம்மேல் அவருடைய பிரசனத்தை ஊற்றுவார். அவர் சமூகத்தினால் நாம் நிரப்பப்படுவோம். அவருடைய சந்தோஷத்தினால் நாம் நிரப்பப்படுவோம். நாம் பலப்படுவோம். பலத்தின் மேல் நாம் பலம் அடைந்து இறுதியில நாம் சீயோனிலே காணப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. அருமையானவர்களே, புதிய பாட்டு தேவாலயத்தை பார்க்கும் பொழுது பேதுரு, யோவான் எல்லாம் தேவாலயத்தில் நின்று கொண்டு அவங்க ஜீவ வார்த்தையை பேசினாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் வார்த்தை உலக பிரகாரமான நிறைய வார்த்தைகளை மனிதர்கள் பேசுகிறார்கள். ஞானிகள் பேசுகிறார்கள், தத்துவ ஞானிகள் பேசுகிறார்கள். கேட்டீங்களா? புகழ்பெற்ற மனிதர்கள் பேசுகிறார்கள். அதெல்லாம் வந்து ஜீவன் இல்லாத வார்த்தை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை. அல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற வார்த்தை. அப்போ அப்போஸ்தலர் 5:20 படித்து பார்க்கும் பொழுது பேதுரு, யோவான் எல்லாரும் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தைகளை அவர் ஜனங்களோடு கூட பேசினார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை. அல்லேலூயா. லாசரை பார்த்து மறித்து 4 நாள் ஆகிட்டு நாரதன் சொல்லும் போது கர்த்தர் பயப்படுறாங்க. எந்த காட்டுவேன் நார்மா பரவாயில்ல, நான் வர காட்டுங்கிறார். காட்டுக்கு ஒரே வார்த்தை தான் சொன்னார், ஜீவனுள்ள வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்? லாசரே வெளியே வா அப்படின்னா கண்ணனை உடஞ்சது, அவன் வெளியே வந்தான். கர்த்தரை அபிவித்து விடுங்க. அதாவது அவருடைய ஜீவ வார்த்தைன்னா செத்து போயிட்டாங்கன்னா உயிர். நம்ம ஆத்மா செத்து போயிட்டாங்க. நம்ம லைஃப் ஒரு டெட்லி லைஃப். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு டெக்னாலஜி முன்னேற்றோ அவ்வளோ அழிவு ஜனத்துக்கு வந்துருச்சு. இன்னைக்கு பாதி பேர் செத்த போனோம்னா வாழலாம். உயிர் இருக்குது, உயிர் இல்லாதவங்கள வாழலாம், செத்த போனோம். இந்த ஜீவ வார்த்தை உன் ஆத்மாவிலே பிரவேசிக்கும் பொழுது, ஆவியிலே பிரவேசிக்கும் பொழுது, உன் சரீரத்தை பிரவேசிக்கும் பொழுது நீ ஜீவன் அடைவாய். அல்லேலூயா. நானே உயிர் தருதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ அவருடைய வார்த்தை நம்மளை பிழைக்க வைக்கும். தேவாலயத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அருமையானவர்களே, தேவாலயத்திலே தேவனுடைய பிரசனம் இருக்கிறது. தேவாலயத்திலிருந்து தேவனுடைய சத்தம் புறப்படுகிறது. தேவனுடைய ஆலயத்திலிருந்து தேவை தரிசனம் பார்க்க முடியும். சகரியாவுடைய எடுத்துக்காட்டு, ஏசாயாவுடைய எடுத்துக்காட்டு. தேவாலயத்தில் நாள்தோறும் தேவனை புகழ வேண்டும். அவர்கள் தேவாலயத்தில் நின்று ஜீவ வார்த்தைகளை பேசினார்கள். இன்றைக்கு நான் பேசுகிற வார்த்தை ஜீவ வார்த்தை. இது யாரோ ஒருவருக்கு கட்டாயம் ஜீவனை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. ஜீவ வார்த்தை பைபிள் படிச்சு பாருங்க, சாதாரண வார்த்தை அல்ல, அது ஜீவ வார்த்தையாக இருக்குது. அல்லேலூயா. உயிர் உயிர்க்குது. ஒவ்வொரு வார்த்தையும் உயிர் இருக்குது. கர்த்தர் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை வந்து ஆக்ஷன் எதுவும் இல்லாம வார்த்தையிலே தான் பண்ணுவார். சிஸ்டம்லேயே அதை நம்ம பார்க்கிறோம். There shall be light, there was light.
வெளிச்சம் உண்டான கடவுள் என்றார். வார்த்தை தான் வெளிச்சம் உண்டாய். ஏன்? அதுல ஜீவன் இருக்கிற அந்த வார்த்தை, உயிர் கொடுக்கிற ஜீவன். அல்லேலூயா. அதே மாதிரி இந்த எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாதி என்றார். ஒன்றும் பண்ணல ஆண்டவர், மேஜிக்லாம் பண்ணல, இப்படி அப்படி கையாட்டு ஒன்றும் ஜஸ்ட் ஒரு வேர்டு, எனக்கு சித்தம் உடனே அவன் சொஸ்தமான. இதுதான் வார்த்தையினாலே எல்லாம் பண்ணுவான். காற்றை கண்ணில் அறுக்கும் போது கூட இப்படி மேஜிக் பண்ணி பண்ணல. அதற்கார் ஒரு அதற்குதான் அமைதியில நடந்து. அல்லேலூயா. வார்த்தையினாலே எல்லாத்தையும் பண்ண, ஒன்றும் செயல்பாடே இல்லை. நான் பிரசனம் பண்ண கையாட்டுறேன், காலாட்டுறேன், தலையாட்டுறேன், இன்னும் எங்க ஆட்டும் இப்படி ஓடணும் அப்படி ஓடணும் எல்லாம் பண்ணுவேன். என்ன ஆனா கர்த்தர் ஒரு அசைவுமே கிடையாது. நின்ன இடத்துல சொல்லுவாங்க. விசுவாசிகள் புறப்பட்ட ஓடுச்சு, நோய்கள் குணமாச்சு, மருத்துவர்கள் உயிர் எடுக்கப்பட்டார், அற்புதமும் அடையாளமும் கர்த்தர் செய்தார். ஏன்னா அந்த வார்த்தையை பற்றி சொல்றேன். நான் பைபிளை தயவு செய்து யாரும் அர்த்தமா நினைக்காதீங்க. இந்த பைபிள்ல ஜீவன் இருக்கு. எங்க போனாலும் கையில ஒரு குட்டி பைபிள் வச்சுக்கோங்க. எங்க பிரான்ச் சர்ச்சில் நிறைய பேர் கார் வாங்கிருக்காங்க. கார் முன்னால ஸ்பேஸ் இருக்கும், ஒரு பைபிள் வச்சிருக்க கீழே பைபிளா இருக்கும். நான் கேட்டேன் என்ன இதுன்னு கேட்டேன். அவங்கள இன்னும் கான்வெர்ஸ் அவங்க அந்த 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 பார்க்க பையன் சொன்னாங்க, பாஸ்டர் இது கார் பார்த்தா பிரமாண்டமான கார், மேலே டாப் ஓப்பன் பண்ணிட்டோம், இந்த எலெக்ஷன் ஓட்டு கேட்குறாங்க, அதெல்லாம் சிஸ்டமாக இருக்குது. எனக்கு ஊழியத்துக்கெல்லாம் அவங்க தான் கார் அனுப்புவார். எனக்கு ஊழியத்துக்கு கார் அனுப்புவார். இந்த கூட அபிஷேகம் வைக்கணும்னா அது என்ன பண்ணோம், மேலே இருக்க டாப் வந்தாங்க, அதே நின்று எல்லாருக்கும் மனம் பண்ணாங்க. ஒருத்தங்க போகிறவங்கன்னா அவங்க இந்த செல்போன் கேமரா எடுத்தாங்க இந்த பேருக்கு. ஏன்னா அந்த மாதிரி கார் வச்சு ஒரு அடுத்த பைபிள் வச்சு நான் கேட்டேன், இது என்னப்பா இது பைபிள் இங்கே இருக்குன்னு கேட்டேன். இது எங்கள் அம்மா படிச்ச பைபிள். எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, அந்த பைபிளை பொக்கிஷமாக எடுத்து வச்சிருக்கிற பாஸ்டர் இந்த விலை உயர்ந்த காரில் இந்த அழுக்கு பைபிள் தான் என்னை காப்பாற்றேன். எங்கள் அம்மா அந்த பைபிளை பச்சு கர்த்தராக இருக்காலும் எங்கள் அம்மாவும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. சந்தோஷமா இருந்தா எங்க போனாலும் பைபிள் எடுத்து கையில் ஒரு சின்ன பைபிள் வச்சுருக்கேன். இப்போ இவ்வளோண்ட பைபிள் கூட வந்துருச்சு. கேட்டு பார்த்துக்கிறீங்களா? கேட்டு எல்லாரும் இன்னொன்று பைபிள் 66 புத்தகம் மட்டும்தான். இன்னொன்று மேட்ச் பாக்ஸ் இருக்கு பாருங்க, சின்ன மேட்ச் பாக்ஸ். அந்த காலத்தில் பெரிய மேட்ச் பாக்ஸ் பார்த்துருக்காங்க, குட்டி மேட்ச் பாக்ஸ். அவ்வளோ பெரிய பைபிள்லாம் வந்துருச்சு. ஆஃபீஸில் ஒரு பைபிள் வச்சுருக்கேன். அங்கே போனால் சும்மா இருக்கும்போது அதை எடுத்து படிங்க. மனுஷன் இன்னைக்கு எங்கேயுமே போராட்டம் இருந்த வாழ்க்கை. ஆஃபீஸில் நிம்மதி இல்லை, வீட்டில் நிம்மதி இல்லை, என்ன ரோட்ல போனால் நிம்மதி இல்லை, இந்த வீடை கட்டினா நிம்மதி இல்லை. அவன் வாங்கி கூலிக்காரங்க நம்ம தண்ணி காட்டுறோம், தண்ணி சிந்தரிக்கணும், வேலையை செய்யணும், காசு வட்டி கேட்கணும். கேட்டீங்கன்னா கரண்ட் போயிட்டா பிரச்சனை, இன்னும் சீக்கிரம் வந்து பழுது போக மாட்டாங்க, கூட்டத்தில் இருக்க முடியல, வாழ்க்கையே பிரச்சனை தாங்க. ஆகவே நாம் கர்த்தரை உறுதியாக பற்றிக்கொள்வோம். கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. அருமையானவர்களே, இன்னைக்கு ஆலயத்தை பற்றி தான் நிறைய பேசணும். ஆனால் எனக்கு நிறைய நேரம் இல்லை. அடிக்கடி சொல்றேன், சங்கீதம் 11:4 என்ன, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. எங்க இருக்கிறார்? எங்க இருக்கிறார்? பைபிள் கரெக்டா சொல்லுங்க. பைபிள் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இயேசு ஆண்டவரை கர்த்தரை நீங்க எங்க பார்க்கலாம்னா தேவனுடைய ஆலயத்தில் பார்க்கலாம். கேட்டீங்களா? இன்றைக்கு நிறைய பேர் தேவனுடைய ஆலயத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் தம்முடைய, இது யாருமா சொல்ல இல்லை, நாளை கர்த்தருடைய, கர்த்தர் தம்முடைய ஆலயம், பரிசுத்த ஆலயத்தில் பரிசுத்தமான கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் பேர் என்னங்க? நான் இருக்கிறவராய் இருக்கிறேன்.
ஷடாய். எல் ஷடாய்னா என்ன? சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவன். கேட்டீங்களா? நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவர், அந்த உயிரோட ஆண்டவரை நம்ம எங்க பார்க்கலாம்? கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்கார். அவர் வந்து 0 டைம் இன்சார்ஜ். தேவநெறி பெரியமேட்டு சுத்தி இருக்க எல்லா ஸ்டேஷனும் இன்சார்ஜ். ஒரு நாள் கதவுலாம் பூட்டிட்டு இருக்குது. அது வீக் டேஸ். திடீர்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பெரிய கதவை திறந்து வெளியே போயிட்டு போனேன். நான் குண்டி கட்டின்னு அழுக்கு சண்டெல்லாம் போட்டு இருக்கேன். வெளியே போன உடனே அப்படி பயந்துட்டேன். ஏன்னா நான் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வந்து வெளியே ஜீப் வச்சுட்டாரு. அந்த இரும்பு கதை தாண்டிட்டாரு. கோயில் கூட்டிட்டு இருந்தேன். அந்த ஏரியா தான் கொண்டு ஏரியா இருப்பாங்க போட்டு அங்க வந்து நேர்மூலமாக ஜெயிக்கிறேன். என்ன ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா சிவில் ட்ரெஸ், யூனிஃபார்மே கட்டுறது, சிவில் ட்ரெஸ். 0 டைம் அவர் தான் டாப், இந்த ஏரியா டாப் தான். அவரை பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன். அவர் பார்த்தா எப்படி ஜெபிக்கிறாருன்னா நேர்மூலமாக நீங்க ஜெபிக்கிறார். அவருக்கு என்ன பிரச்சனையும் தெரியல. அவரே பெரிய அதிகாரி. அவர் அடிக்கடி சொல்றாரு, இந்த ஏரியால எவனா ராங் காட்டினா என்கிட்ட சொல்ற தூக்கி போட்டு போயிடுறேன்னு சொன்னார். நான் சொல்றேன், பாஸ்டர், நான் எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் எனக்கு மரியாதை கொடுப்பாங்க, ஃபாதர் வணக்கம் பண்ணுவாங்க, அன்பா இருக்காங்க, எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்கு பிரச்சனைகளே கிடையாது சார் அப்படின்னு சொல்றேன். நான் இல்லை, எதுக்கும் அம்மாவை கூப்பிட்டு நீங்க போன் நம்பர் வச்சுங்க, எதனா பண்ணா நீங்க வரக்கூடாது, ஒரே ஒரு போன் தான் அப்படி சொல்றாரு. அவ்வளோ பவர்ஃபுல் பர்சன், எல்லா ஸ்டேஷனும் இன்சார்ஜ். ஏன்னா கலெக்டர் ஆஃபீஸ்ல இருந்து இந்த ஆலயத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் செக் பண்ண போது அவர் வந்து இருந்தார். பார்த்துட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன். சார் கண்ணு தடுத்தாரு. சார் என்ன சார் ஓய்வுல வந்து ஜாப் பண்ணாங்க, இங்கே போட்டீங்க, இல்லப்பா வேண்டாம். உடனே அதுக்கு மேல எனக்கு அவர்கிட்ட பேச முடியாது. அதை நானே சாப்பிட்டேன். செபிக்கணும், அவருக்கு என்ன பிரச்சனை. நீங்க ஒரு பெரிய அதிகாரிங்க, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர்னா அவங்க எத்தனை சப் இன்ஸ்பெக்டர், எத்தனை எக்ஸ்கான்ஸ்டேபிள், எத்தனை கான்ஸ்டேபிள், என்ன வேணா சாதிக்க முடியும். கேட்டீங்கன்னா அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் மேன். கோயில் அழுக்கு வேற இருக்கு, சரியா பெருமைப்படுறது அழுக்கு நேர் அல்லேலூயா. அவருக்கு அந்த தெரியுது, என்ன தெரியுது? கர்த்தர் நம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல இடம் இல்லையா அவருக்கு? வேணும்னா ரூமை கூட்டிக்கின்னு அங்கேயே ஜாப் பண்ணலாம். அந்த அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லாம் மாறிடுச்சு. அந்த காலத்துல கடந்த மாதிரி இருப்பேன். போலீஸ் ஸ்டேஷன்லாம் அழகா மாத்திட்டாங்க. அந்த காலத்துல நாய் வண்டி மாதிரி இருக்கும் போலீஸ் வேணும். இப்ப பார்த்தீங்கன்னா மாடர்ன் கார்ஸ், மாடர்ன் வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டைலாம் மாறி போச்சு. ஏசி வெரி மாடர்ன் மாத்திட்டாங்க. அங்கேயும் கூட பண்ணலாங்க. ஏன் அந்த நீங்க வந்து இந்த கோயில் கூட்டி சண்டி தான் போட்டு இங்க ரொம்ப நேரம் ஜெபிக்கிறேன். நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்க, சார் உங்க இதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் கேட்பாங்க சொல்லிட்டு நான் வந்துட்டேன். எப்போ போனாலும் எனக்கு இன்னும் தெரியாதுங்க. ரொம்ப மக்கள் விசுவாசம், இந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கா? நான் கேட்கிறேன். இந்த கோயில் தூண்கள் நீங்கள், இந்த ஆலயத்தின் அங்கத்தினர்கள் நீங்கள் இந்த தொழுவத்தின் மந்தைகள் நீங்கள், உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குதா? என்னைக்குன்னா ஒரு நாள் நேரம் போறதால நின்றுக்கிறீங்களா? நான் நின்றுக்கல 6 மணி நேரம் நின்றுக்கிறேன். ஆனா இப்ப முடியாது, முட்டி வலி. ஏன்னா வயசு போகுதுன்னா குழந்தை வலி. ஆனா 6 மணி நேரம் ஸ்ட்ரெயிட்டாங்க. அந்த இன்ஸ்பெக்டர், சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் நான் ரொம்ப பாராட்டுறேன். இப்ப கூட எங்கன்னா பார்த்தா ரொம்ப மரியாதை, அந்த பாஸ்டர் மரியாதை. அருமையானவர்களே, கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்க ஒரு ஏழை பொண்ணுங்க +2 பாஸ் பண்ணிட்டு, அவங்க அம்மா அப்பா கிடையாது, அக்கா ஆபீஸா பெருகிற வேலை தான். பெருகி இந்த தங்கச்சிங்க குடும்பம் எல்லாரையும் காப்பாற்றுவாங்க. இன்னும் ஒரு நாள் ஒரு ஃபார்ம் எடுத்துன்னு வந்துச்சு.
அப்ளை பண்ணேன், இந்த ஃபார்மை நீங்க ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி உடனே ஃபார்மை ஃபில்அப் பண்ணி டீட்டெயிலாக இன்னும் எங்கேயாது என்னன்னு கேட்டு உட்கார வச்சு ஃபில்அப் பண்ணேன். ஃபில்அப் பண்ண அந்த பொண்ணு சொல்லிச்சு ஜவு பண்ணி கொடுக்குறோம், ஜவு பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறேன். நாட்கள் பல கடந்தது, வருஷங்கள் ஆயிடுச்சு, மறந்துட்டேன். ரோட்ல ஒரு நாள் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு என்ன ஆச்சு தெரியுங்களா, ஒரு போலீஸ் யூனிஃபார்ம்ல வர லட்டியோட வர டக்குன்னு வந்து என் காலை வந்து காலை வந்துட்டாங்க. ஏன் தெரியுமா, யாருமா நீ புரியலையா அப்படின்னு கேட்டேன். மாஸ்டர் என்ன தெரியல, என் பார்த்தா ஜெயில் அடிச்சா. எங்க அப்பா பக்கத்து ஆஃபீஸ்ல பெருக்கிற வேலை செய்யறாங்க. +2 படிச்சுட்டு நான் வந்து போலீஸ் அப்ளை பண்ணேன். போலீஸ் வேலை கிடைச்சிருச்சு. நான் இந்த சுந்தரப்பட்ட ஸ்டேஷன்ல என்ன போட்டுட்டாங்க பாஸ்டர். சந்தோஷமாக பாஸ்டர், அன்னைக்கு நீங்க பண்ண உங்களுக்கு இந்த புண்ணிய சேவைன்னு சொல்லுவாங்க, இந்து லாங்குவேஜ். அவங்க நீங்க பண்ணி கொடுத்த அந்த ஜபம் எனக்கு பெரிய ஆசீர்வாதம் அமைஞ்சது. இன்னைக்கு லைஃப்ல நல்லா செட்டில் ஆகிட்டேன் பாஸ்டர், சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை கேட்கும்போது எனக்கு மகிழ்ச்சியா இருக்குது. என்னன்னா இது என்னால ஆன காரியம் அல்ல, கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இருந்து இவங்களெல்லாம் உண்மையா ஜெபிக்கிற புரஜாதி மக்கள். அவர் கிறிஸ்தவருக்கு மாத்திரம் தேவன் அல்ல, எல்லாருக்கும் தேவன். இப்ப நீங்க பாட்டு ஒண்ணு அழகா பாருங்க, எல்லாருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரை, கிறிஸ்தவருக்கு மாத்திரம் உன்னத கர்த்தாதி கர்த்தரை நாங்க இல்லை. கிறிஸ்துவரை நாம் அவர் பாதம் பண்ணணும் பாட்டு இருக்குது. ஆனா இந்த பாட்டு மாறுபட்டது, எல்லாருக்கும் மாறுபடும். இயேசு எல்லாருக்கும் சொந்தமா. அதை நான் வந்து என் வாழ்க்கையில் நிறைய தடவை நான் பார்த்துக்கிறேன். கர்த்தருக்கு சொல்றேன். இதை விட ரொம்ப முக்கியமானது, பக்கத்தில் ஒரு வாலிப பெண் கணவனாருக்கு வந்து கை கால் பேச்சு வராம போயிடுச்சு. அவங்க வந்து என்ன சொல்றாங்க, பால் காலமான்னு சொல்றாங்க தமிழ்ல, இங்க லோக்கல் லாங்குவேஜ். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்கலாம் இளையகுலத்தை சேர்ந்தவங்க, கிறிஸ்தவனா அவங்களுக்கு பிடிக்காது. ஆனா அந்த அம்மா வாலிபர்கள் டெய்லி ஒரு நாள் என்ன வாசப்படியை பார்த்துட்டு கோயிலில் தாக்குதல் குடிக்கலான்னு கேட்டாங்க. நான் கேட்டேன், எதுக்குமா கோயிலில் தாக்குதல் குடிக்கலாம், என்ன பண்ண போறேன்னு கேட்டேன். இல்லை ஐயா, எங்க புருஷன் வந்து கை கால் விழுந்துச்சு, 5-6 வருஷமா கை கால் விழுந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. இந்த 6 வருஷமா இந்த கோயில் வாசப்பட்ட நின்று நான் ஜெபம் பண்ணுவேன். என்ன ஜெபம் பண்ணுவேன்னா, என் புருஷன் நல்லாயிட்டாருன்னா நான் வேற இடத்தை சேர்ந்துடும், ஏசப்பா கிட்ட வேண்டிக்கிறேன். என் கை நிறைய அப்படியே பணத்தை கொண்டு வந்து 2 கை நிரப்பு வழியே இந்த உண்டியில போடும். நான் சொன்னேன், இயேசு இலவசமா சுகம் அளிக்கிறாரு, நீங்க காணிக்க ஒன்றும் கொடுக்க வேணாம், சுகம் கிடைச்சுதா சந்தோஷமா, எனக்கு சந்தோஷம், போயிட்டு வரணும். அதெல்லாம் முடியாது, இது என்னுடைய பொருத்தனை, கோயிலை பார்த்து விடணும். கடைசியில் நான் தடுக்கிறேன், தடுத்து விட்டேன். அவங்க வந்து உண்டி பெட்டியை பார்த்து அதெல்லாம் போட்டு போனாங்க. என்ன ஒரு பெரிய அதிசயம், லைஃப்ல வாய் பேச்சு வராம போயிட்டு, ஒரு இந்த அம்மா பைபிள்னா என்னன்னு தெரியாது, பாட்டு புஸ்தகம்னா என்னன்னு தெரியாது, சபைன்னா என்னன்னு தெரியாது. அப்பேற்பட்டவங்க வந்து இங்க ஜெபம் பண்ணன்னு சொல்றாங்க, எனக்கே அவங்க தெரியாது. அன்னைக்கு தான் பாடுறேன், என்ன ஒரு சின்னது தெரியுது, அவங்க குடும்பம் தான் இருக்கிறாங்க சொல்றாங்க, கர்த்தரை இவங்களுக்கு சுகம் அளிச்சார், இந்த கர்த்தர் தான் இயேசு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது காரணம் என்ன, கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இது இருக்கிறத தானே கை கால் நல்லானாங்க, இருக்கிறத தானே அந்த போலீஸ்கார கிடைச்சது, இருக்கிறத தானே அந்த இன்ஸ்பெக்டர் வந்து தேவனுக்கு பயந்து ஜெபம் பண்றாரு. இல்லைன்னா வருவாரா? நமக்கு தான் தெரியல கர்த்தர் இந்த ஆளுக்கு இருக்கிறாரு. ஆனா இந்து ஜனங்களுக்கு தெரியுது, மற்ற புறஜாதி மக்களுக்கு தெரியுது, நமக்கு தான் தெரியல. நம்ம தூங்கி இருக்கிறோம், கர்த்தர் இல்லாத மாதிரி நினைச்சுன்னு நம்ம அழுது இருக்கிறோம், புலம்பி இருக்கிறோம். ஓகே, அருமையான இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சியை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு அம்மா அந்த வருஷம் மொட்டை விட ஆச்சு டீச்சர். எங்கள் ஒய்ஃப் வந்து நான் வேலை விட்ட பிற்பாடு அவங்க
குவாலிஃபைடு டீச்சர். அது டாக்டர் பாருங்க. நான் சொன்னேன், நானே வேலை பண்ணி எனக்கு சப்போர்ட் கிடையாது, நீ கூட இருந்தாலும் என்னால் ஊழியர் செய்ய, நீ என் மேலே விட்டுருங்க. அப்புறம் கொஞ்சம் யோசித்து கட்சிதான் அவங்க நல்லா விசுவாசி வேலை ஏறி விட்டுருவாங்க. அப்போ நூற்றாண்டு விழா நடக்குது நம்ம சபையில், கிராண்டா நடக்குது நூற்றாண்டு விழா. அப்போ டவுட்டன் பாரி டீச்சர்ஸ் அத்தனை பேரும் வந்துருக்காங்க. வந்துட்டப்ப அந்த அம்மா பேர் என்னன்னா கண்ணியம்மா. கண்ணியம்மானா வருஷம் நல்லா முட்டை அடிச்சுட்டாங்க. அவங்க பயங்கரமான இந்து சடங்காச்சாரம்லாம் செய்வாங்க. அப்பேற்பட்ட அம்மா தான் அன்னைக்கு வந்திருக்கு. அவங்க போயிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, நூற்றாண்டு விழா நடந்துட்டு இருக்குது, மேலே இந்த மேலே எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க பாஸ்டர். நடுவில் நான் இயேசுவை பார்த்தேன். இயேசப்பா அப்படி நிற்கிறாரு. பார்த்து என் உடம்பெல்லாம் சிறுத்துச்சு. நான் பயந்துட்டேன். இயேசப்பா அவங்க கோயில் இருக்கிறார். எங்க இருக்கிற இங்கே பார்த்தா நான் உட்காந்து நினைச்சாரு நடுவு சண்டை சேர்த்து நான் இயேசப்பா நீங்க பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தரை அறியாத மக்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏன் அவங்க பார்த்தாங்க? இந்த வசனம் தான், கர்த்தர் தன்னுடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அதனால அவங்க அதை பார்த்துட்டாங்க. இருதயத்தில் சுத்தம் கொண்டவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். டீச்சரா இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு சுத்த இதயம், கடவுள் மேல பக்தி. இங்க கோயில் போனாங்க சும்மா ஒரு பக்தி மயமா வருவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமை உண்டாவார். இதோட ஒரு முக்கியமான விஷயம், டாக்டர் அம்மா, யங் டாக்டர், யங் பேபி டாக்டர், அவங்க வந்து எம்எஸ் படிக்கும்போது அவங்க இருந்து இந்த ஆலயத்துக்கு வந்தாங்க. வந்தபோது நான் தான் இருக்கேன், யாருக்கு அந்த தனியாக இருக்கேன், யங் பேபி டாக்டர். அந்த ஃபார்மோட வந்தாங்க, மாஸ்டர் எம்பிபிஎஸ் டாக்டர், ஐ வாண்ட் அப்ளை ஃபார் எம்எஸ், இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண போகிறேன், நீங்கள் ஜாப் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. ஜாப் பண்ணி கொடுத்தாங்க, எம்எஸ் ஆகிட்டாங்க. அப்புறமா இன்னொரு ஃபார்ம் ஜாப் பண்ணி கொடுத்தோம், டிஜிஓ. எத்தனை டிகிரி பாருங்க, ஒரு பக்கம் டிஜிஓ, ஒரு பக்கம் எம்எஸ், ஒரு பக்கம் சர்ஜன், ஒரு பக்கம் டிஜி. அட்டகாசமா அவங்க தேர்ச்சி பெற்றாங்க. ஏன்? நம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அதான் நம்ம வராங்க. அவங்க வந்து நடந்து பெரிய பணக்காரி, சூழ்நிலை பெரிய பணக்காரி, அவங்க காரை விட்டுட்டு வராங்க. அடுத்து அவங்க பொண்ணுதான் அது என்ன பார்த்து சொல்லிச்சு, பாஸ்டையா டெய்லி கார் இந்த பக்கம்னா போகணும், எம்எம்சி ஃபைனலி ஹவுஸ் சர்ஜன் போகும்போது பாஸ்டையா இந்த காரை நிறுத்திட்டு ஜபம் பண்ணித்தான் போவோம். அப்படியே கார் போவாது. நம்புங்களா? அம்மா டாக்டர், அப்பா டாக்டர், பொண்ணு டாக்டர், சின்ன பொண்ணு +2 படிச்சது, அம்மா கிட்ட எல்கேஜி படிச்சிருக்காங்க டாக்டர். அது இன்னைக்கு டாக்டர் கேட்டீங்கன்னா எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க வந்து பிரேயர் பண்ணிருக்கோம். பிரச்சனை வந்து அழுதாலும் நீங்க வந்து அழுவாங்க. தெரியாது, அவசரத்தில் வந்தா நீங்க வந்து அப்பேற்பட்ட என்னன்னு கேட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு அபிஷியலா ஜெபம் பண்ணியிருக்கேன். இன்னொரு நாள் பார்த்தா எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, கதவை சாத்திட்டு இந்த பக்கம் வந்து யாராவது கதவை தட்டுறாங்க. பார்த்தா அந்த டாக்டர் பொண்ணு இன்னொரு டாக்டர் பொண்ணை கூட்டிட்டு வந்தது, கதவை தட்டுறது. நான் கேட்டேன், ஃபஸ்ட்டு யாருக்கு தெரியல இருக்கு, யாருன்னு சொல்லிட்டு வேகமாக கேட்டேன். ஃபஸ்ட்டு நல்லா டாக்டர் வந்திருக்கு. நான் கொஞ்சம் இல்லைன்னு சொல்லிட்டு சட்டம் போட்டு 2 பேரும் கூப்பிட்டு உட்காரு. அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா, இந்த ஆலயத்தில் நான் ஜெபம் பண்ணதெல்லாம் எனக்கு கச்சிது பாஸ்டர் அப்படின்னா. இந்து பேக்ரவுண்டுங்க. இன்னைக்கு நீங்க நல்லா புரிஞ்சுங்க, ஆலயத்தை யாரும் அசுத்தம் பண்ணக்கூடாது. கர்த்தர் நம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள்
மனுபுத்திரரை நோக்கி பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. வசனம் தான். ஆனா இந்த முதல் மேல இருக்க வசனமே ரொம்ப அதிசயமான ஒரு வசனம் என்பது கொஞ்சம் கூட சந்தைக்கு வேண்டும். இன்னும் எத்தனையோ சாட்சி என்னால் இப்படி சொல்ல முடியும். பட் எனக்கு நேரம் இல்லை. நிறைய சாட்சிகளை என்னால் சொல்றது எனக்கு நேரம் இல்லாததுனால நேரத்தின் அருமையை கருதி நான் சாட்சி சொன்னேன்னு வச்சுங்க, வேற மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோ சாட்சி போயிட்டு நீங்க சொல்லாத சாட்சி புறஜாதி மக்கள் சொல்றோம். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாருக்கும் நல்லவராக இருக்கிறார். எஸ், நீ நிறைய பேர் வாட்ஸ்அப் பார்க்கலாம். God is good all the time. நீ மாத்திரம் இல்லையா, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் தன்னை தேடுகிற அனைவருக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை இந்து சாட்சி இந்த கோயிலை பற்றி இன்னைக்கு நான் ஒரு புத்தகமே எழுதுறேன். அந்த அளவுக்கு சாட்சிகள் இருக்கிறது. நாம் தான் கர்த்தருடைய ஆலயத்தின் மகிமையை இன்றைக்கு உணராதவர்களாக இருக்கின்றோம். ஓகே, ஆபத்து சொல்லுகிறார் தன்னுடைய 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இதே வசனத்தை அவர் சொல்வார். கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமி எல்லாம் அவர் முன்பாக மௌனமாக இருக்க கடவுது. பாத்தீங்களா, ஆபத்து சின்ன தீர்க்கதரிசி. அவருடைய தீர்க்கதரிசனத்திலே வருகிற வார்த்தை கர்த்தரோ என்றால் இங்கே தேடி போவாதீங்க. கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அவர் இருக்கிறபடியா நான் இருக்கிறேன். அவர் இருக்கிறபடியா நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் பிழைத்திருக்கிறபடியா நாமும் பிழைத்திருக்கிறோம். சீஷர்கள் சொன்னார்கள், நான் பிழைக்கிறபடியா நீங்கள் பிழைத்தீர்கள். ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் பிழைத்திருக்கிறபடியா நாமும் பிழைத்திருக்கிறோம் என்பதற்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. அருமையானவர்களே, ரசனம் வேண்டாம் கவலைப்படாதீங்க. ஏன்னா எல்லாருக்கும் சாப்பாடு இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நான் கொஞ்ச நேரம் ரசனம் கொஞ்சம் போட்டோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். 1, என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். 2, தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆலயத்திலிருந்து என்ன கேட்டாராம்? என் சத்தத்தை கேட்டார். அல்லேலூயா. அப்ப தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். தாவீது சொல்றோம், 150 சதவீதம் சொல்றோம். ராஜாக்கள் புஸ்தகத்தில் அவரை பற்றி படிக்கிறோம். ஆடுகளுக்கு பின்னால் நடந்த தாவீதை கர்த்தர் அரசராக்கிறார் சொல்றோம். ஆனா அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் பட்ட பாடுகள் நம்ம யாருக்குமே தெரியாது. நீங்க சொல்ற அவர் வாயால சொல்ற எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அல்லேலூயா. நெருக்கம்ன்றது என்ன தெரியுங்கன்னா, முள்ளுங்கெல்லாம் இதுன்னா முள்ளு குத்து, அப்படி இதுன்னா முள்ளு குத்து. கேட்டீங்களா? சரி, முள்ளுல இருந்து வெளியே போனா நெருப்பு பத்திக்கு எரியுது, நெருப்புல கை வைக்கும். அதுல இருந்து தச்சு போனா இங்க வெள்ளம் போடுது. நெருக்கம். தாவீது பல பேரால் நெருக்கப்பட்ட சொந்த பிள்ளைங்க அவர் நெருக்கம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நெருக்கங்கள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது, துன்பங்கள் வரும்பொழுது, முள்ளு குத்தும்போது கால வைக்க முடியல சார். லைஃப்ல பஸ் ஸ்டெப் போனாலும் முள்ளு குத்துது. அத்தை ஸ்டெப் போனா நெருப்பு பத்தி நெறியுது. அத்தை ஸ்டெப் போனா வெள்ளம் அடிச்சுட்டு போகுது. கேட்டீங்களா? எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி. அல்லேலூயா. என்ன சொல்ல வராங்க? கூப்பிட்டேன், தேவனை நோக்கி அபயம் விட்டேன். நாம் அந்த ஆலயத்திற்கு அவர் என் சத்தத்தை கேட்டார். ஆலயத்தில் இருக்க கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்டார். The Lord will hear your voice. கேட்டீங்க? நம்ம சத்தம் அவர் கேட்டார். சத்தத்தை கேட்டார். நெருக்கப்படுற
நெருக்கத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அதுவும் தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து நோக்கி கூப்பிடுங்க. அவரை நோக்கி அபயம் விடுங்க. அபயம் விடுறதுனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் நான் குடியிருக்கிறேன், அவன் வந்து என் காதை கடிக்கிறான். என்னால் அவன் ஒன்றுமே பண்ண முடியல. இல்லை சட்டை போட்டு சட்டையை பிடிச்சி கேட்டு விடுவேன். நான் என்ன பண்ணுவேன்? போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் எழுதி நம்ம பக்கத்து வீட்டில் உட்காருக்கிறான், காதை பிடிச்சி கடிக்கிறான், என் சட்டையை பிடிச்சி வைக்கிறான், என்னால் பயமாக இருக்குது அப்படின்னு அபயம் கம்ப்ளைண்ட் அபயம் விடுது. கர்த்தர்கிட்ட போய் ஒரு அபயம் விட்டாங்க. அவருடைய பிரச்சனைகள் கர்த்தர் நோக்கி அபயம் விட்டாங்க. அருமையான இன்றைக்கு நாம் நம்முடைய நெருக்கத்தில் யாரை நோக்கி கூப்பிடுகிறோம்? யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம்? எங்க போனாலும் ஜெயிக்காதுங்க. நீங்க ஹைகோர்ட்டுக்குனாலும் போங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்குனாலும் போங்க, என்ன எந்த ஐடி ஆபீஸ்னா போங்க, எங்க போனாலும் பிரச்சனை ஜெயிக்காது. ஆனா தாவீது மாதிரி அல்லேலூயா கூப்பிடுங்களா? அது எங்க கூப்பிடணும்? அந்த ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஆலயத்திலிருந்து கர்த்தரை கூப்பிடணும். ஒரு பாட்டு, ஆனா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, மூச்சு வாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்தேன். நெருக்கத்திலே உண்மை அடைத்தே நெருங்கி எனக்கு உதவி செய்தே திசை கெட்டையும் அலையிடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர். உன் பாதம் பணிந்தே என்னால் புதிய உம்மை அன்று யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி எனக்கு உதவி செய்தீர். திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். தீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். உன் பாதம் பணிந்தே என்னாடும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். நிரப்பினிடம் நடத்துகின்றீர். நூதன சாதனை சேர்த்திடுவீர். நிரப்பினிடம் நடத்துகின்றி நூதன சாதனை சேர்த்திடுவீர். உன் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலும் உம் தடியும் உண்மையாய் வந்தென்னை தேற்றுகிறது. உண்மையாய் வந்தென்னை தேற்றிடுதே. உன் பாதம் பணிந்தே என்னாடும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அல்லேலூயா. ஏன் பாடுறேன்னா, முக்கியமா இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன். பாட்டுக்கு போகும்போது எனக்கு பிரசனம் கரெக்டானு பார்ப்பேன். பாட்டை ரசிப்பேன். அது எத்தனாவது மணி நேரத்தில் 40வது நிமிஷத்துல வந்தா அந்த 40வது நிமிஷத்துல போட்டு நான் பாடின பாட்டை கேட்டு ரசிப்பேன். அதுதான் நிறைய பேர் பிரசனத்துல நான் பாட்டு பாடுறேன். ஏன்னா ஐ லவ் மை சிங்கிங். நான் பாடும்போது எனக்கு தெரியாது. வாக்கிங் போகும்போது அது யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாம் ஹிந்துஸ்
மோஸ்ட்லி மார்படி இந்த பாட்டை கேட்கும்போது அப்பதான் அதனுடைய டேஸ்டே தெரியும், அதனுடைய சுவையே தெரியும். ஜாலியாக பாட்டு கட்டின வாக்கிங் கிளாஸ், டெய்லி வாக்கிங் பண்ணுவோம், டெய்லி ப்ரேயர் பண்ணணும். கேட்டீங்களா? எப்படி டெய்லி ப்ரேயர் பண்ணோம், டெய்லி வாக்கிங் பண்ணணும். அப்போ இந்த பாட்டை தான் நான் கேட்பேன், அதுதான் இதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறேன். நெருக்கத்திலே உண்மை அழைப்பேன், நெருங்கி வந்து எனக்கு உதவி. ஆமாம், எத்தனை பேர் நெருக்கத்தில் இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. வாழ்க்கை இப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம அப்பா அம்மா காலத்தை விட இப்போ லைஃப் ரொம்ப டஃப்ங்க. திஸ் இஸ் டஃப் டைம், என்ன டஃப் டைம், ரொம்ப கஷ்டம். நம்ம உலகத்துல வாரம் நடக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். பொருளாதாரம் சீராயிடுச்சு, விலைவாசி ஏறி போச்சு, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா இயற்கையாவே பார்க்கும்போது ஒண்ணுமே இல்லாத நிறுத்தப்படும். புரிஞ்சுதா? இப்போ பயப்படாது, கர்த்தர் ஆலயத்துக்கு வாங்க, அவரை நோக்கி என்ன பண்ணுங்க, கூப்பிடுங்க. கூப்பிடுங்களா? கூப்பிடு நீ செவி கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ செவி கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக வேண்டுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். தம்மை உண்மையாக வேண்டுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். அப்ப கூட கை தட்ட மாட்டேன்றீங்க. எப்பாதான் கை தட்டிங்க பார்ப்போம். நான் பாட்டு பாடினே இருக்கிறேன், என்னைக்கு தான் கை தட்டிங்கன்னு பார்ப்போம். கை தட்டி நாம் பாடுவோம். நான் பாடுவேன்னு சொல்றாரு, கை தட்டி நாம நீங்க எல்லாரும் அதுக்குள்ள இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைய செய்தி இருக்கு, ஆனா நான் இப்ப முடிய போறேன். நேரம் இல்லை, நீங்களா பாவம் அதுக்குள்ளே டயர்ட் ஆகிட்டீங்க. பார்த்தா நான் ஒன்றுதான் உற்சாகமா இருக்கீங்க, எல்லாரும் டயர்ட் ஆகிட்டீங்க. பாவம் பாதி பேர் தூங்க வேணாம், என்ன பண்றதுன்னா. சரி, ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் நம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். எத்தனை வருஷமா இருக்காரு இந்த ஆலயத்துல? 116 வருஷம். காலையில என் பொண்ணு கணக்கு போட்டு கேட்டா பிஎஸ்சி இப்படி போட்டு 115 ஒன்னே இல்லம்மா, 2024 வருஷம் தானே, அது 8 கழிச்சுது. கழிச்சா என்ன பண்றது? 114 வந்துருக்கா? அதுதான் என் பொண்ணாட்டி கேட்டா அவங்க அதை கணக்கு போடும். இல்லம்மா 115 கேட்டீங்களா? முன்னாடி போட்டுருக்குது ஆலய கட்டடத்துக்கு முன்னாடி 1908 போட்டுருக்கு. இப்ப 2024 8 கழிச்சுதான் 116 வந்துருச்சு. கேட்டீங்களா? 114 வருஷமாக தேவன் தன்னுடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இருந்து அவருடைய சத்தத்தை கேட்கிறார். அவரை நம்ம இருக்கிறார் என்ற அந்த உண்மையை நாம் ஒருவரும் மறக்கக்கூடாது. அல்லேலூயா. தேவனை காட்டிலும் உங்களுடைய பிரச்சனை ஒன்றும் ரொம்ப பெருசு கிடையாது. உங்க பிரச்சனை உங்களுக்கு பெருசா தெரியும். ஆஹா, என் பிரச்சனை எவரத்து சிகரம் இமய மலை, நான் அப்படிதான் நினைச்சுக்கணும். அந்த ஆண்டவர் இதுதான் இமாலய பிரச்சனை அப்படின்னு நான் நினைச்சுக்கணும். அருமையானவர்களே, ஒன்றும் கிடையாது. தேவனுடைய பார்வையில் நம்முடைய பிரச்சனைகள் ஒண்ணுமே இல்லை. அது இமயமலை மாதிரி இருந்தாலும் அது பனி போல நீங்கிவிடும். கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பதாக. கர்த்தருடைய 116 வருஷமா கர்த்தருடைய ஆலயத்தில் பரிசுத்த ஆலயத்திலிருந்து இதை நடத்திட்டு வராது. எல்லா வருஷமும் சந்தோஷமா ஆலயத்தை நடத்துவேன். ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் துக்கம் இருக்குது. ஆனா நான் அந்த துக்கத்துக்கு நான் பயப்படலை. ஏன்னா இது கர்த்தருடைய ஆலயம், கர்த்தர் நடத்துவார். அந்த ஒரு பெரிய விசுவாசம் எனக்கு இருக்கு. கர்த்தர் இன்னும் வரப்போகிற நாட்கள்ல நமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற அந்த கர்த்தர் இந்த ஆலயத்தில் இருக்கிறவராக இருந்து அவர் தொடர்ந்து வழி நடத்துவாராக.
கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தன்னுடைய ஆலயத்தில் உங்களை ஆசீர்வதிப்பாராக.